இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோதுமை ரவா உப்புமா. அதுக்கு தேவையான பொருட்கள், இந்த ரைஸ் கப்பில் 1.5 கப்பு ஒரு 1.25 கப்பு கோதுமை ரவா எடுத்திருக்கேன். இது பொடியான கோதுமை ரவா. நல்லா பார்த்தீங்கன்னா பெருசு கூட கிடைக்கிது மார்க்கெட்டில். ஆனால் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும் குக் ஆகிறதுக்கு. ஆனால் கோதுமை ரவா தான் ரொம்ப டேஸ்டி. ஸோ ரெகுலர் ரவாவோட அது நல்லாயிருக்கும். அதை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அடுப்பில். அது தவிர தேவையான பொருட்கள் என்னென்னா, எண்ணெய், கொஞ்சம் கடுகு, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது 1.5 தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி, உப்பு தேவையான அளவு, அப்புறம் தேங்காய். ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது தவிர தண்ணி தெளிச்சு பண்ண போகிறோம். தண்ணி தெளிச்சு பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி பண்ண போகிறதுல நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ போயிடலாமா ரெசிபிக்கு? இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடான பிறகு கடுகு லேசாக பொரிஞ்சு வந்தோடனே ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தான் போடுறேன். ஜீரகம் போட்டுடலாம். லேசாக பொரிஞ்சு வருது. நல்லா வெடிக்கட்டும், இல்லைன்னா கசப்பாக இருக்கும் கடுகு வெடிக்கலைன்னா. ஒரு டீஸ்பூன் உளுந்து, அது வெடித்து வரும்போது முக்கியமாக கடலைப்பருப்பு நிறைய போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். 3 ஸ்பூன் போடுறேன். கொஞ்சம் பொன்னிறமாக வந்த பிறகு காஞ்ச மிளகாய், அப்புறம் இஞ்சி, வெங்காயம், இதில் கொஞ்சம் சிறிதளவு உப்பு போட்டுறேன். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். தக்காளி போடுவேன். தக்காளி போட்டால் நல்லா ருசியாக இருக்கும். தக்காளி இல்லாமலும் பண்ணலாம். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ இது ஒரு 2-3 நிமிஷம் வச்சுருக்கேன். அதனால் நல்லா வெந்துருச்சு, சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ கோதுமை ரவாவை, வறுத்து வச்ச கோதுமை ரவாவை போட்டுடலாம். போட்டுட்டு லேசாக பரட்டி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து பண்ண போகிறோம். கொஞ்சமாக ஊற்றிட்டு அது வேகட்டும். அது இழுத்துக்கும் தண்ணியை. அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்சம் தெளித்து மூடி வச்சு பண்ணுவோம். நல்லா வாசனையாக இருக்குது. வறுத்ததுனால நெஞ்சியோட வாசனை அடிக்குது. கொஞ்சமாக வெந்து வந்த பிறகு தேங்காய் போட்டுருவோம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வேகட்டும். எடுத்து பார்க்கலாம் திருப்பி. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்ல உதிரி உதிரியாக வெந்துடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிடுவோம்.
இந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுறேன். திருப்பி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 2-3 நிமிஷம். இப்போ திருப்பி எடுத்து பார்த்துருவோம். நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலாக நெய் போட்டதுனால வாசனையாக இருக்குது. கொஞ்சம் வாயில் போட்டு பாருங்கள் வெந்துருச்சான்னு. இது ஆக்சுவலாக வெந்துருச்சு, உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான், உப்புமா ரெடி. இதை ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.